ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாவால 30 days 30 கான்செப்ட் சேலஞ்சில் டே 26. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்சர்ஸ்னா என்ன அப்படின்றது தான். ஸோ நம்ம கலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஐட்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கர்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கர்சர்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் கர்சர்ஸ் இருக்குது. ஸோ ஐட்ரேட்டர், லிஸ்ட் ஐட்ரேட்டர் அண்ட் எனுமரேஷன் அப்படின்றது. ஸோ ஆப்ஜெக்ட் எல்லாம் ஐட்ரேட் பண்ணோம்னா லூப்பே யூஸ் பண்ணலாமே, ஃபார் இருக்குது, ஃபார் ஈச் லூப் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணலாமே அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் உங்களால் எடுக்க முடியும், எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஐட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ண முடியும். பட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை உங்களால் கெட் பண்ண முடியாது. கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் தான் வந்து ஐட்ரேட் பண்ணி எடுக்க முடியும். பட் நீங்கள் கர்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணும்போது ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் ஐட்ரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறதுனா ஐட்ரேட் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஐட்ரேட் பண்ணும்போது வந்து ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூவை வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் எல்லாமே கர்சர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக பண்ண முடியும்.